ரசிகர் ஒரு 40%, அஜித் ஒரு 20% வச்சுக்கா. ஆனால் ரஜினி ரசிகர் எல்லாமே ஓல்ட் ஏஜ், யங்கஸ்டர் யாரும் கிடையாது. 18 ஏஜுக்கு மேலே வந்து ஒரு 50 வரைக்கும் இருக்கிற எல்லாமே விஜய் அஜித் தான் இருக்கிறவங்க. அப்போ அவங்கள கரெக்ட் பண்ணணும். அவனுக்கு என்றைக்கும் ஓட்டு தான் தெரியும். இந்த ஓல்ட் ஏஜை கூட கரெக்ட் பண்ணணும். அது எப்படி கரெக்ட் பண்ணுறது, அதுதான் டைவெர்ட் பண்ணணும். அதுதான் அவன் யோசிக்கணும். புரியுதா? வர்ற ஓட்டை போய் கரெக்ட் பண்ணுறதுக்கு வேஸ்ட்டா. அது என்றைக்கும் வந்துடும். வராத ஓட்டில் நுழைஞ்சு போய் எப்படி பண்ணணும், பிரெயின் வாஷ் பண்ணணும், அதை மட்டும் திங்க் பண்ணணும். இந்த மாநாட்டில் எனக்கு பேச விட்டாங்கன்னா பயங்கர பண்ணுறது தானே. உங்களுக்கு தான் அந்த அரசியல் நோக்கம், அந்த முன்னோக்கெல்லாம் நல்லா தெரியும். இது வந்து சைக்காலஜி இப்போ பார்த்தோன்னா இல்ல முன்னே இப்போ கமலஹாசன் வந்தாரு, அது பண்ணாரு, இது பண்ணுவாருன்னு எதிர்பார்த்து ஓட்டு போட்டாங்க இளைய தலைமுறை. ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாரு. அவர் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காரு, அதே தானே இதுக்கும் நடக்கும் விஜய்க்கும். அவன் சம்பாதிக்கும் போது எந்த கம்மநாடிக்கு 10 பைசா கொடுத்தான் தர, நீ வேற வெயிட் வச்சுல கொண்டு அவருடைய ஆக்டிங் மட்டும் தான் ரெஸ்ட் எடுங்க. ஆமா, அவன் ஆக்டிங் மட்டும் தான் ரெஸ்ட் எடுங்க. அவர் தான் ஃப்ரீடிங். அதே மாதிரி ரஜினி எது பார்த்தாலும் ரஜினி வந்து ஆக்டிங் இல்ல, பணம் புள்ள கொண்டாடியில கொடுத்துட்டா அதெல்லாம் தர அதெல்லாம் வராது. என்னன்னா விஜய் வந்துட்டு உள்ளவே பண்றான்னு தெரியல. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ லாஸ்ட் டைம் எஸ்வி சந்திரசேகர் அவர் சொல்லியே மகன் வந்து அப்போ எலெக்ஷன் இதுக்கு வரல. எந்த பொண்ணு அப்ப பேசி கேக்குது தர, நீ சொல்லு பாக்கலாம். நீ மொபைல் பேசி கேட்டியா? நீ மொபைல் பேசி கேட்டா வந்திருப்பே. நீ ஊர்ல என்னவோ பண்ணிட்டு அதுக்கு ஒரு நேரம் காலம், அதுக்கு ஆலோசனை பண்ணணும். ஒரு பெரிய அதிகாரியோ இல்லை பெரிய ஐஏஎஸ் பட்டம் டிஸ்கஸ் பண்ணணும். எப்படி அரசியல் வரணும், எப்படி பண்ணணும், எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் உள்ள வரணும். சும்மா நானும் குச்சா எதிரி குச்சான்னு வரலாம் முடியாது. இல்ல ஓகே, நீங்க இவ்வளோலாம் சொல்றீங்கல்ல, அந்த கொடியிலேயே பிரச்சனை வந்தது, அதுக்கு என்ன சொல்றீங்க? அதுதான் ஆயிட்டு, அதுதான் இப்ப ஒரு மனுஷன் பிறந்தாவே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஆக்சுவலி அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அரசியல் அனுபவம் இல்லைன்னு சொல்றோம். பிறந்த உடனே உனக்கு என்ன அனுபவம் வந்துச்சு? பால் குடிக்கலையா நீ போயிட்டு வேன்னு கத்திக்கின்னு? அந்த மாதிரிதான் எதுவும் ஒரு அனுபவம் தான் வரும் தானா. உள்ள வரும்போது அவர் பேர் நடாது, அந்த காங்கிரஸ் கட்சிக்கெல்லாம் இது ஆலோசனை விட்டால, பேர் தெரியலாம் இல்ல, காங்கிரஸ் இல்ல அவன் தான் வந்து ஆலோசனை திமுக ஜெயிச்சது காரணம் அவன் தான் பேசுறான். அந்த இது சூப்பர் பேர் என்னவோ அவன் தான் வந்து விஜய்க்கு சஜஷன் நிறைய கொடுத்தது, ஆலோசனை பண்ணது, எப்படி டீல் பண்ணணும், எப்படி இறங்கி வேலை பார்க்கணும், எல்லாமே அவன் தான். அவன் நிறைய கொடுத்துட்டான். பட் அவன் உள்ள வரணும். நீங்க கொடியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நாங்க வேற தலைவரை ஒண்ணு சொல்றோம் பாரு, அவருக்கு ஒன்னும் தெரியலன்றது உங்களுடைய கற்பனை. பிறந்த உடனே அவனும் எதுவுமே கத்துக்கிறது இல்ல. ஆக்சுவலி இல்ல, அது வந்து என்னை பொறுத்தவரையில பிஜேபியோட டீமா தான் ஒர்க் பண்றத என்னோட ஒப்பீனியன். விஜயும் சென்ட்ரல்ல பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே, ஏடிஎம்கே, திராவிட, ஆதி திராவிட எதுக்குமே கலக்க மாட்டேன் தான் ஸ்டேட்மெண்ட், மெயின் ஸ்டேட்மெண்ட். அதுதாங்க திராவிட தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க ஸ்டேட் இதுக்கு பார்ட்டிஸ் இருக்கிறது. வேற எந்த ஸ்டேட்டை காட்டிருக்க இருந்தா அவனே ஒத்துக்கிறான், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துக்கிறான். இவன் என்ன பண்ணிக்கிறான்? அதை தான் பண்ணிக்கிறான். நீங்க டாஸ்மாக எவ்வளவு வருமானம், யாருடைய கஷ்டம், மக்களுடைய கஷ்டம், அதை எடுத்து மக்களே செலவு பண்ணா நீ உன் வீட்டு தான் வைக்க. மதிமாவை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி பழத்தகவல் கொடுத்து சீஸ் கோயில போட்டு நல்லா சம்பாதிச்சேன். இல்ல இப்ப இருக்கிற ஏடிஎம் கொள்ளடிக்கானும் இதுக்கு தான் அடிக்கணும் எல்லாம் பொதுவா ரெஜெண்ட். இதனால இது ஒரு வாய்ப்பு கொடுத்தா நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கு. பெனிஃபிட்னா அவங்களுடைய என்ன அவங்க சொல்ல வரான்றது தெரிஞ்சுக்கலாம் மக்கள் எல்லாருமே. இல்ல இப்ப விஜய் சம்பாதிச்சு வச்சுக்கிறத பாதுகாக்கிறதுக்கு உள்ள வராரா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி பப்ளிக் பண்ணணும் வராரு? ஒண்ணுங்கள இப்போ ஒரு 200 கோடி எடுத்து போய் பிஜேபியில கொடுத்தா எவனும் கேட்க போகுது. வயசுக்கு ஒரு 200 கோடி ஒரு பணத்து காசு தான். அவன் 3 பணம் 4 பணம் அடிக்கலாம். வயசுக்கு 200 கொடுத்தாலும் அவனுக்கு மாதிரி 1000 ரூபாய் அவனுக்கு பண்ண முடியாது. எவன் ஆட்சி வேணா அவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருப்பாங்க. அவன் வருமானம் வரும்போது அவன் என்ன சொல்லி பாதுகாக்கணும்னு ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு அவன் கட்ட திருட்டு பண்ண வச்சுங்கிறான். அவன் ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? நான் ஃபீல்டுக்கு வரும்போது நான் காசு வச்சுக்கிறேன், நான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், எங்கள் அப்பாவோட சொல்லி எங்கள் அப்பாவோட ஏன் அதை நான் வந்து மக்களுக்கே செய்கிறாரு. இப்போ என்னன்னு அவன் ஃபஸ்ட்டு கான்செப்ட் அவன் சொன்னதே அதான் சொன்னான். ஜனங்களுடைய நுண்ணோக்கம் என்னன்னா, ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறாரு விஜயன்னா, டேக்ஸ் எல்லாம் போயிட்டு 180 கோடியோ 175 கோடியோ கிடைக்குது. அவங்களுக்கு கிடைக்குதுன்னா அந்த வருமானத்தையே விட்டுட்டு ஏதோ ஒன்று நல்லது பண்ணணும்னு பண்ணுறாங்கன்னா
ஒரு சான்ஸ் கொடுங்க. இல்லை பப்ளிக் என்ன சொல்லுதுன்னா, இந்த நீங்கள் சொல்கிறீங்களே 200 கோடி சம்பாதிக்க 200 கோடி 500 கோடின்றீங்கல்ல, அந்த 200 கோடி 500 கோடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதோட டேக்ஸ் குறைக்கிறதுக்காக இப்போ அந்த அரசியலே வராருன்னு பப்ளிக் சொல்கிறாங்க. ஒப்பீனியன் நீங்க எப்படி நீங்க அப்படி கூட ஒரு மைண்ட்ல இருந்தோம், பரவாயில்ல. நீ வாய்ப்பு கொடு, வாய்ப்பு கொடு. ஃபர்ஸ்ட் நீ வாய்ப்பு கொடு, என்ன செய்யறான்னு பாரு. 5 இயர்ஸ்ல வந்து நம்ம வந்து மலேசியா சிங்கப்பூர் மாதிரிலாம் மாற்ற போகிறது கிடையாது. இன்னும் ஒரு 5 பீரியட் வந்தால் தான் அதை மாற்ற முடியும். ஒரு டிஸ்ட்ரிக்டா தான் பண்ண முடியும். எல்லா டிஸ்ட்ரிக்டும் ஒரே இடத்துல பண்ணோம்னா அந்த அளவுக்கு பரம்பரை பணக்காரனும் கிடையாது. பரம்பரை பணக்காரனே எவனுமே பண்றது இல்லை. நீங்க திமுக காரணம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வரீங்க? விழுப்புரம். விழுப்புரம் தொகுதி தான் முதல்ல விஜயகாந்துக்கு நீங்க தான் ஓட் பண்ணீங்க. இல்லை அந்த கள்ளக்குறிச்சி பெல்ட் தான் மெயினாக வந்து விஜயகாந்த் அந்த 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 தேதியில் விருதாச்சலம் ரிஷிவந்த். நீங்க எந்த தொகுதி? ராணிப்பேட்டை. அப்பா காலத்துல ஏடிஎம் கேட்தான். அந்த பாட்டாளி இருந்தாலும் சரி, ஏடிஎம் கேட்டாலும் அப்படி இப்போ வரைக்கும் ஏடிஎம் கே தான் நம்ம கட்சி. பட் ஏடிஎம் கேன்றது ஜெயலலிதா வரைக்கும், எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா வரைக்கும் தான். இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம செட்டில் இல்லை. இப்போ நீங்கள் கண்டிப்பாக ஓப் பண்ணுறது விஜய்க்காக. அது மாற்றம் கிடையாது. நீங்கள் இந்த மாநாட்டுக்கெல்லாம் ஜெயிச்சு வச்சு அவங்களுடைய தாட்டு, அவங்களுடைய கொள்கையை வந்து லான்ச் பண்ணணும். விஜய் ஜெயிச்சு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றானோ, காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்றானோ, சென்ட்ரல் யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட சப்போர்ட் பண்ணி தன்னுடைய இது என்ன சொல்றது, தன்னுடைய நாட்டுக்கோஸ்கரம் தன்னுடைய ஸ்டேட்டுக்கோஸ்கரம் பணத்தை பொருளாதாரத்தில் எடுத்துன்னு வந்துட்டு இங்க வந்துட்டு டெவலப் பண்றானா அவன் வந்துட்டு முட்டாள் கிடையாது. ஒரு தொழில் நுண்ணோக்கம், ஐ மீன் என்னன்னா அவன் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டை மேம்படுத்தணுன்ற நல்ல குணத்தோட தான் இந்த கட்சியில் போய் சேர்ந்து அவன் பண்ற சொல்லுவாங்க. இவங்க வந்துட்டு என்ன சொன்னா, நான் பிஜேபி கூட சேர மாட்டேன், காங்கிரஸ் கூட சேர மாட்டேன்னா சென்ட்ரலுக்கு ஒன்று பிஜேபி ஒன்று காங்கிரஸ், இவங்க 2 பேருக்குள்ள டயப் பண்ணாம யாராவது ஒருத்தர் கூட நம்ம டயப் பண்ணாதான் சென்ட்ரலுடைய இருக்கிற பொருளாதாரத்தை தமிழ்நாட்டில் என்ன பண்ணணுமோ, ஜிஎஸ்டி பணமா இருக்கட்டும், எந்த பணமா இருந்தாலும் நம்ம அதை அனுபவிக்கணும்னா எந்த கவர்மெண்ட் அங்கே இருக்கோ அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் நம்ம பணத்தை நம்ம ஈர்க்க முடியும். ஈர்த்து நம்ம தமிழ்நாட்டை டெவலப் பண்ண முடியும். இது விஜய் சொன்னாரு, நான் எந்த கட்சியில சேர மாட்டேன். அவரு வந்துட்டு தமிழ்நாட்டை எந்த கட்சிக்குமே சேராது தனித்து நிக்கிறோம் தான் சொல்லிக்கிறாங்க. சீமானும் இவரும் 2 பேரும் தம்பி வந்தா சேர்ந்து நிக்கிறேன். ஆனா அங்கக்கு இவங்களுக்கு பொருளாதாரம் வருதுன்னா, ஐ மீன் துட்டு வருதுன்னா, இவங்க அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன கட்சி இருக்கோ அந்த கட்சிக்கு ஆதரிச்சுதான் அந்த பணம் வர முடியும். இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஆந்திரா, பீகார் 2 ஸ்டேட்டும் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால இன்னைக்கு இவ்வளோ 1000 கோடி அவங்க முன்னாடி எடுத்துன்னு வந்துட்டாங்க. மிக்க இருக்கிற ஸ்டேட்டுங்களுக்கெல்லாம் இவ்வளோ துட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அவங்க, அவ்வளோதான். ஆனால் அது இவ்வளோ வரும், இல்லைன்னு சொல்ல, கொடுக்குறதுன்னு சொல்ல வரும். ஆனால் அதுக்குன்னா பன்மடங்கு அந்த 2 ஸ்டேட்டுக்கு ஜாஸ்தி கொடுக்குறாங்க. புரிஞ்சிச்சா? அப்படின்னா அவங்க சப்போர்ட் பண்ணுறதுனா அவங்களுடைய ஸ்டேட்டை அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. அதனால விஜய் வந்தாலும் சரி, சீமா வந்தாலும் சரி, திராவிட கழகத்தை விட்டுட்டு யார் அங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் நமக்கு அந்த பணத்துடைய பொருளாதாரம் என்ன சேரணுமோ அதை வாங்கி இங்கே எதுவும் வந்து டெவலப் பண்ணாங்கன்னா அதுக்குன்னா ஒரு நல்ல அரசியல்வாதி இன்னும் இல்லை. விஜய் எதிர்பார்க்குறீங்களா? விஜய் ஃபர்ஸ்ட் இல்லை, விஜய்க்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு? இதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி ஏதாவது அரசியல்வாதிகளோட இருந்தாரா? இல்ல அரசியலுக்குன்னு ஒரு அனுபவம் வேணும்ல, அது இருக்கா? அதான் உருவாக்குறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பசங்கள நல்ல பசங்க நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. கரெக்டா? ஏன் அதை கொடுத்துருக்கான்? ஒரு ஒரு வீட்டுல அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாரு அப்படின்னு யார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அந்த முடியாது. அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு எஜுகேட்டட் ஒரு பையன் கேட்டானா அப்பாவை கண்ட்ரோல் பண்ணலாம். கரெக்டா? அவன் கரெக்டாக எஜுகேஷன் எதை சூஸ் பண்ணுறான், எஜுகேஷனில் தான் டெவலப்பே பண்ண முடியும். எஜுகேஷன்லாம் ஒன்றுமே பண்ண முடியும். பீகாரே டெவலப் இல்லாமல் இருக்குது. எவனும் படிக்காமல் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கான். எஜுகேஷனை வச்சு தான் இப்போ கேரளாவில் டெவலப் ஆச்சு. தமிழ்நாடும் வந்து அதை டெவலப் பண்ணால் பெரிய பெரிய நம்ம கிரியேட் பண்ணுறது எஜுகேஷன் பேஸ் பண்ணி தான் எல்லா டெக்னாலஜியும் ரைஸ் பண்ண முடியும். அவனுடைய திறமை தான். அதை தான் இங்கே அவன் பேஸ் பண்ணி நல்லா மார்க் எடுக்கணும்னு டெவலப் பண்ணுறான். கரெக்டா? எதுக்கு அவன் வந்து வருஷம் இயர்லி ஒன்ஸ் வந்து எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குறான். அது ஃபர்ஸ்ட் எஜுகேஷனை கிரியேட் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேட்டிக் பசங்க என்ன பண்ணுவாங்க,
இங்கேயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அவனுக்கு ஒரு டெக்னாலஜி கிடைக்கும், அவன் ஒரு புதுசாக ஒரு கிரியேட் பண்ணுவான். இன்னைக்கு இதே மாதிரி கிரியேட் ஆனாலுமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டுக்கு அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக அங்கேயே டெவலப் ஆகிடும். இன்னைக்கு திமுகவில் வந்து ஏடிஎம்கேனா இன்னைக்கு திமுகவில் வந்துட்டு தமிழ்நாட்டில் இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆக்கிறவங்களே அவங்க தான். இன்னைக்கு எம்எல்ஏக்களை டைரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. புரிஞ்சுக்கங்க. சினிமாவில் மட்டும்தான் இன்னைக்கு கல் ஒன்றும் இதை ஒழிக்கணும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டுங்கிறாங்க. ஏன்னா கல்லுன்றது நம்ம பாரம்பரியமாக இருந்த அந்த ஒரு பழக்க வழக்கம். இது கல் சாராயெல்லாம் இப்போ வந்துருக்குது. அதனால அவனுடைய ஒருத்தனுடைய வருமானத்துக்கோசரம் எல்லாருடைய வருமானத்தையும் அவன் கெடுத்து வச்சுக்கிறான். திமுகன்றது டோட்டலாக ஒரு வேஸ்டேஜ். சரக்கு விற்கணும்னா சரக்கு விற்கணும், அவாய்ட் பண்ண முடியாது. கல்லு கூட அது விற்கிறதுன்றது ஒரு பார்ட்டு. இப்போ இருக்கிற நடைமுறையில் சரக்கு இருக்குது. ரேஷன் கார்டுக்கு 2 ஃபுட்டு தான்ப்பா. காலை காமிச்சு வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் அதோடைய கிடையாது சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரணும். அது வீட்டில் கொண்டு போய் வாங்கிக்கணும். வாங்கி வீட்டுக்கே கொண்டு வரணும். நீ ஏன் போய் குஷ்டா வீட்டிலே ஏன் வைக்கிற? ஏதோ ஒரு ஸ்டேட்ல கூட அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அளவோட புளி ஒரு ஃபுல்னா ஒரு ஃபுல் தான். பிளாக்ல விற்கக்கூடாது, எங்கேயுமே இருக்கக்கூடாது. ரேஷன் கார்டில் மட்டும் தான் நீ கொடுக்கணும். குஜராத்தில் பாரு கிடையாது, நீங்க தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக ரிடியூஸும் பண்ண முடியாது. சடனாக ஸ்டாப் பண்ண முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ரிடியூஸ் பண்ணணும்னா இப்படி தான் போக முடியும். அப்போ என்ன உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். அப்போ உங்களுடைய பொருளாதாரம் தான் டெவலப் ஆகும். நீ அங்கேயே அழிக்கிற. நீ டெவலப் பண்ணால் அடுத்த இதுக்கு நீ வேற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணு. ஒரு மனுஷனுடைய வருமானம் ஜாஸ்தி ஆகுது இல்லை, செலவுன்றது போகும்போது அவன் செலவழிக்கிற பணத்தை மிச்சம் பண்ணும் போது அப்போ அவனுடைய பொருளாதாரம் ஜாஸ்தி ஆச்சுன்னா அவன் வீடு நல்லா இருக்குது, அவன் குழந்தைங்க நல்லா இருக்கு. அவன் குழந்தைங்க நல்லா இருந்தால் நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் எல்லாமே. இதுக்கு மூல காரணம்னா இந்த குடி. இதை மட்டும் விஜய் நிறுத்திட்டாருன்னா அவர் தான் ஜெயிச்சிருவாரு. அதை நிறுத்த முடியாது. அப்புறம் மினிஸ்டர் வந்தாலும் நல்லா பேசுவோம். தேங்க்ஸ் நன்றிங்க. நன்றி.